ஹலோ ஹால். நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காய் வந்து குக்கரில் வந்து ப்ரெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை விசில்மா விடணும்? 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். விசில் விட்டு வேக வச்சுட்டேன். 5 விசில் 5 4ஆம்மா 4 விசில் தான் 4 விசில் கூட விட்டுக்கலாம். கம்மியாக விசில் கூட விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. கொட்டையை எடுத்துகிட்டு மிக்சியில் குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சின நெல்லிக்காய் தூள், கடுகு, எண்ணெய், தனி மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், பெருங்காயம், வெந்தய பொடி, கடுகு பொடி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கணும். சரி, கடுகு போடுறேன். எண்ணெய் காஞ்சி போச்சு. நான் வந்து 10 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். 10 நெல்லிக்காய், கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துவிட்டு போட விட்டாவோட விடலாம். ஒரு நெல்லிக்காய் வேவும் போட விட்டாவோட விட்டுக்கலாம். கொட்டையை எடுத்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் தொக்கு நல்லாயிருக்கும். இது சுட சாத்தாவோடு பேசுவீங்களா, தயிர் சாத்தாவோடு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் குழம்பு ரசம் இல்லாத டைமில் இந்த நெல்லிக்காய் இது 1 மாதம் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய போட்டு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் நான் பெருங்காயம் பெண்ணி கொஞ்சம் போடுறேன். 1 மாதம் நான் கூட இது நல்லாயிருக்கும். சுட சாத்தில் நல்லா நெய் விட்டு இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அமிர்தம் மாதிரி இருக்கும். போட்டுடுறேன் மஞ்சாத்தூள், தனி மிளகாத்தூள். உங்கள் வீட்டிலலாம் நெல்லிக்காய் என்னென்ன டிஷ்ஷில் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தாலும் சொல்லலாம். இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இல்லைனா இந்த டிஷ்ஷை வேறு மாதிரி எப்படி பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வோம். எங்களுக்கு இதான் தெரியும், இப்படி செய்ய தெரியும். இல்லை நீங்கள் எப்படி பண்ணுறதா இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் அதை பற்றி நாங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறோம். நான் எப்போவும் இப்படி தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். உப்பு போட்டுறேன். உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். சித்ரன் ஹாய். மூத்த பையன், சின்ன பையன், அடிக்கடி காணாமல் போய் வாழ்வொரு தலை நான் போயிடுவேன். கரெக்டாக செய்யும் போது தாங்க இழந்து வந்துடுவானுங்க என் பசங்க. எங்களுடைய நேம் சொல்லாதே நாங்கள் குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சொல்கிறோம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. நல்லெண்ணெய் விடலாம், கடலெண்ணெய் விட வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களா இந்த எண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் தான் கிடையாது. நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இது பாதி அது பாதி. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும் இது மொத்தத்தில்? ஒரு 10 நிமிஷம் தான் வேக வச்சிடறோம்ல. ஆமாம், ஆல்ரெடி நம்ம விசில் விடுறதுனால உப்பு டக்குன்னு. காரம் இன்னும் கொஞ்சம் போடலாம். உப்பு போதும். காரம் இன்னும் கொஞ்சம், நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதால் போட்டுக்கிறேன். நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க. பொதுவாக புளிப்பு இருக்கிறதால கொஞ்சம் காரம் கொஞ்சம் பிடிக்கும் நெல்லிக்காய். புளிப்பு தவிர்ப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காரம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும். என்னப்பா போகலாம்.
கடுகு பொடி வெந்தய பொடி போட்டுடுறேன். நான் ஒன்றா கடுகு வெந்தயம் சேர்த்து ஒன்றா அரைச்சி நான் கலந்து வச்சுட்டேன். நான் வேணுன்றப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது மாதிரி வச்சுக்கணுங்க, வேணுன்றப்போ யூஸ் பண்ணி. இது ஒன்றும் ஆகாது. பொடி எப்படி மாதிரி வச்சு ட்ரை ரோஸ்ட் மட்டுமா? ஆமாம், கடுகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு. கடுகு கூட போடலாம். வெந்தயம் இது ஒரு ஸ்பூன், அது ஒரு ஸ்பூன் வறுத்துட்டு அப்படியே பொடி பண்ணி வைக்க வேறு ஒன்று இது பண்ணாலும் அது போடலாம். தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு போடலாம், மாங்காய் தொக்கு போடலாம். மாங்காய் டொக்கு தக்காளி டொக்கோட ரெசிபி எங்கள் வீட்டு ஸ்டைல் எப்படி இருக்கும் நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணுவோம். சொல்லுமா? சிம்பிளாக தான் பண்ணுவோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதான் பண்ணுறோம். ஏதாவது குறை நேரம் இருந்தாலும் சொல்லுவோம். இதில் ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் விட்டுறியாமா? அந்த எண்ணெய் கொஞ்சம் பிடிக்கும். ஒரு 150 ml ஆயில் தேவைப்படுங்க. இல்லை, கம்மியாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சுருந்தாலும் நல்லா தான் இருக்கும். உப்பு கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 மந்த்தோட இது நல்லாயிருக்கும். ஒரு பாட்டில் வச்சுட்டு வெளியே கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஈஸி. 1 மந்த்து வெளியவே வச்சுருந்தா நல்லா இருக்காதுங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுற டைமுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உப்பு கொஞ்சம் கூட போட்டால் இருக்கும். நம்ம உப்பு கம்மி, நாங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஒரு சில பேர் உப்பு போட்டு அவ்வளவுதாங்க. இது பாருங்க, சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும்.